அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே அரசியல் களம் நிகழ்ச்சியில் தாயகத்திலிருந்து தாயக உடவியலாளர் இரா மைதரன் இணைகின்றார். வணக்கம் ராமதரன். வணக்கம் தானே அன்புறவுகளுக்கு முன்னேற வணக்கம். உங்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் சமகால அரசியல் நிலைமைகளை தாயகத்தில் இருக்கின்ற நிலைமைகளை பார்ப்போம். தையிட்டி விவகாரம் என்று சொன்னவுடன் ராமதரன் கிட்டத்தட்ட நான் 3-4 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த தையிட்டி விவகாரம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த விவகாரம் தொடர்பாக பலர் சமீப காலத்தில் இந்த போராட்டங்களை நடத்தினாலும் தொடர்ந்து வந்த சிங்கள ஆட்சியாளர்கள் எவ்வாறு கையாண்டார்களோ அவ்வாறு தான் கையாளுவது போல் தெரிகின்றது. 2 நாட்களுக்கு முன்னதாக புதியதொரு கட்டிடம் திறக்கப்பட்டதாக செய்திகளினூடாக அறியக்கூடியதாக இருந்தது. தையிட்டி விவகாரம் தொடர்பாக என்ன இப்பொழுதுள்ள நிலை என்ன என்று எங்களுடைய உறவுகளுக்கு கூறுங்கள். உண்மைதான். தையிட்டி பகுதியில் ஏற்கனவே தமிழ் பரப்பிலே இந்த விடயம் சுட்டிக்காட்டப்பட்டு வந்தது. பாதுகாப்பு இராணுவத்தினரால் ஒரு புதிய கட்டடம் ஒன்று அந்த தையிட்டி விகாரை அமைந்திருக்கின்ற வளாகத்திலே புதிதாக ஒரு கட்டடம் ஒன்று, சட்டவிரோதமான கட்டடம் ஒன்று அங்கே அமைக்கப்பட்டு வருவதாக தமிழ் ஊடகங்களில் குறிப்பாக உதயன் பத்திரிகையிலே கடந்த ஆண்டு செய்தியோடு புகைப்படத்தோடு அந்த செய்தி சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது. அதை உறுதிப்படுத்துகின்ற வகையிலே சில தினங்களுக்கு முன்னர் மிகப்பெரிய ஒரு படை பந்தோபஸ்தோடு அந்த சட்டவிரோத கட்டடம் திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது. வடமாகாண பொலிஸ்மா அதிபர் தான் அதை திறந்து வைத்திருக்கின்றார். அதனால் பாருங்கள், ஒரு ஒரு மத அடையாளத்தோடு மதத்தோடு சம்பந்தப்பட்ட விடயத்தை இவ்வாறு ஒரு போலீசினுடைய ஒரு உயர் அதிகாரியை கொண்டு வந்து அதை திறந்து வைக்கின்ற அளவுக்கு நிலைமை தொடர்கின்றதை நாங்கள் இந்த இடத்துல சுட்டிக்காட்ட முடியும். உண்மையிலே அங்கே ஒரு மிகப்பெரிய தொடர்ச்சியாக அந்த காணி உரிமையாளர்கள் தங்களுடைய எதிர்ப்பு போராட்டத்தை பதிவு செய்திருந்தார்கள். என்றால் அது முதல் நாளே அந்த திறந்து வைக்கின்ற அன்றே உதயன் பத்திரிகை அதை பிரதானமாக செய்திட்டு இருந்தது. ஏற்கனவே தாங்கள் சுட்டிக்காட்டிய அந்த சட்டவிரோதமான கட்டிடம் என்று திறந்து வைக்கப்பட இருக்கின்றது என்ற ஒரு செய்தி முன்கூட்டியே அது வெளிவந்திருந்தது. அதை அடுத்து அங்கே மீண்டும் அந்த தையிட்டி பகுதி ஒரு பரபரப்பான சூழ்நிலையை எட்டியிருந்தது. அங்கே தையிட்டியிலே மக்கள், அதாவது அந்த தையிட்டி பகுதியிலே காணி சட்டவிரோதமாக அந்த விகாரை அமைப்பதற்காக காணி அபகரிக்கப்பட்ட அந்த காணி உரிமையாளர்களும் அரசியல் கட்சிகளும் சிவில் சமூகத்தினரும் இணைந்து மீண்டும் ஒரு பாரிய ஒரு போராட்டம் ஒன்றை அங்கே முன்னெடுத்திருந்தார்கள். அந்த போராட்டத்துக்கு மத்திய தமிழ் மக்களுடைய ஜனநாயக ரீதியாக அவர்களுடைய போராட்டங்களை இந்த அரசு எந்த அரசுமே மதிப்பதில்லை என்பதை நாங்கள் தொடர்ந்து அந்த இடத்துல பதிவு செய்ய முடியும். அந்த வகையில் தமிழ் மக்களுடைய எதிர்ப்பு போராட்டத்துக்கு மத்தியிலே அங்கே அந்த விகாரை திறந்து வைக்கப்பட்டது. மிக பெருமளவான வாகனங்கள், அரச வாகனங்கள் அங்கே வரிசை கட்டி வந்திருந்ததை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அதே நேரத்திலே இராணுவத்தினரும் போலீசாரும் சிவில் உடையிலே அதிகமாக, என்றால் அவர்கள் அந்த ஆட்சி மாற்றத்தை அந்த உடைகளிலே காட்டுகின்றார்கள் என்று நம்புகின்றேன். கடந்த காலத்திலே அவர்கள் இராணுவ உடைகளோடு மிக கம்பீரமாக தமிழர்களுடைய பிரதேசத்திலே நாங்கள் எங்களுடைய விகாரை ஒன்றை கட்டுவோம், உங்களால் என்ன செய்துவிட முடியும் என்று இருமாப்போடு செயல்படுவதை போன்று அவர்கள் இராணுவ உடைகளோடு அங்கே பிரசன்னமாகி இருந்த நிலைமையிலே அனுர அரசாங்கம் ஒருவேளை அவர்கள் தாங்கள் முன்னே அரசாங்கங்களை விட ஒரு வேறுபட்டவர்கள் என்று காட்டிக்கொள்வதற்காக இவ்வாறு திருட்டுத்தனமாக அந்த இராணுவத்தினரையும் போலீசாரையும் அவர்களுடைய சீருடையிலே இல்லாமல் அவர்கள் அந்த பௌத்த அடையாளத்தை வெளிப்படுத்துகின்ற வகையிலே அவர்கள் அந்த சிவில் உடையிலே அங்கே வருகை தந்திருந்ததையும் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அவே ஒரு பாதுகாப்பு தரப்பினரால் அமைக்கப்பட்ட அந்த சட்டவிரோதமான கட்டடம் பாதுகாப்பு தரப்பினருடைய பிரசன்னத்தோடு அங்கே அவர்களால் திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது. அது ஒரு மடாலயமாக இருக்கலாம் என்று சொல்லப்படுகின்றது. என்றால் ஏற்கனவே தையிட்டி விகாரை என்பது ஒரு மர்ம பிரதேசமாகத்தான் காணப்படுகின்றது. அங்கே உள்ளே என்ன நடைபெறுகின்றது, என்ன விடயங்கள் முன்னெடுக்கப்படுகின்றது என்பது எதுவுமே வெளியே
ஒரு உறுதிப்படுத்தப்பட முடியாத ஒரு நிலைமையிலே அந்த கட்டடம் அவர்கள் ஒரு மடாலயமாக அங்கே இருக்கின்ற பௌத்த பிக்குகள் தங்குவதற்காக இல்லை அவர்களுடைய தேவைகளுக்காக அமைக்கப்படுகின்ற ஒரு மடாலயமாக அது இருக்கலாம் என்று சுட்டிக்காட்டப்படுகின்றது. இப்ப இதே நேரத்திலே ஏற்கனவே அந்த உதயன் பத்திரிகையிலே அந்த செய்தி வெளிவந்த போது அந்த விடயம் தொடர்பாக அப்போது யாழ் மாவட்ட பதில் மாவட்ட செயலாளராக இருந்த இப்போது செயலாளராக இருக்கின்ற மருதலிங்கம் பிரதீபன் அவர் அங்கே நடைபெற்ற அந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே இந்த விடயங்கள் பேசப்பட்ட போது மிக ஆணித்தரமாக அவ்வாறு தான் நேரடியாக சென்று பார்த்தேன், அவ்வாறு எந்த ஒரு சட்டவிரோதமான கட்டடமும் அங்கே அமைக்கப்படவில்லை என்பதாக முழு பூசணிக்காயை சோற்றிலே புதைக்கின்ற வகையிலே அவர் அங்கே ஆணித்தரமாக ஒரு சாட்சியமாக தமிழ் தரப்பினுடைய அந்த கோரிக்கையை மறுதளித்திருந்தார். இன்று அது நிரூபணமாக இருக்கின்றது என்று சொன்னால் அவருடைய பதவி எந்த அடிப்படையிலே அவர் ஒரு அதாவது துணை அரசு அதிபராக இருந்தவர் இன்று ஒரு அரசாங்க அதிபராக அந்த பதவியை அலங்கரிக்கின்றார் என்று சொன்னால் அதனுடைய பின்னணி என்ன என்பதை எங்களுடைய மக்கள் நன்றாக விளங்கிக் கொள்ள முடியும். ஒரு தமிழ் பிரதேசத்திலே தமிழ் மக்களுடைய ஒரு நிர்வாக அலகிலே ஒரு அதிகாரியாக இருக்கின்ற ஒருவர் தமிழ் மக்களுடைய நியாயபூர்வமான குற்றச்சாட்டுக்கு சம்பந்தப்பட்டவர்கள் பதிலளிப்பதற்கு வாய்ப்பை வழங்காது அதை மறுதளிக்கின்ற வகையிலே தன்னை ஒரு சாட்சியாக முன்வைத்து தான் அங்கே சென்று பார்த்தேன், அப்படி எந்தவித சட்டவிரோத கட்டடங்களும் இல்லை என்பதாக அவர் அங்கே மறுத்துரைத்திருந்தார். ஆனால் இன்று அப்படியான ஒரு கட்டடம் அமைக்கப்பட்டு அது முழுமைப்படுத்தப்பட்டு இன்று திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது என்று சொன்னால் சிங்களத்தினுடைய ஆக்கிரமிப்பை மூடி மறைப்பதற்கு துணை போனவராகத்தான் இப்போதைய யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் இருக்கின்றார். அவர் சிங்கள தேசத்துக்கு கடந்த காலங்களிலே ஒட்டுக்குழுக்களாகவும் வேறு வகைகளிலுமே சிங்கள தேசத்துக்கு சேவம் செய்யக்கூடிய தரப்பினராக இருந்து கொண்டு அவர்களுடைய எலும்பு துண்டுகள் அவர்கள் சிங்கள அரசாங்கம் தூக்கி போடுகிற எலும்பு துண்டுகளை தூக்கி கொண்டு பதவிகளை அனுபவித்தவர்களை போன்றுதான் இப்போது இருக்கிற யாழ் மாவட்ட அரசாங்க அதிபரும் சிங்களத்தினுடைய எலும்பு துண்டுக்காக அவர் அவ்வாறு சிங்கள தரப்புக்கு வெள்ளி அடிக்கின்ற செயல்பாட்டை செய்திருக்கின்றார் என்பது இன்று வெட்ட வெளிச்சமாக இருக்கின்றது. அது மக்கள் மத்தியிலும் அது ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கின்றது. இப்படியான ஒரு விடயத்தை முழு பூசணிக்காய் சோற்றில் புதைப்பதை போன்று ஒரு விடயத்தை இவர் செய்திருக்கின்றார். இவர் எப்படி தமிழ் மக்களுடைய ஒரு தலைமைத்துவத்தை ஒரு நிர்வாக ரீதியாக தலைமை தாங்குவதற்கு இவர் இவ்வாறு ஒரு தகுதி உள்ளவராக இருப்பார் என்ற ஒரு கேள்வியையும் மக்கள் இந்த இடத்திலே இந்த சந்தர்ப்பத்துக்கு பின்னர் எழுப்பி வருவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ராமேந்திரன், நீங்கள் இவ்வாறு கூறிக்கொண்டிருக்கிற நேரத்தில் இலங்கையின் முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர கூறியிருக்கின்றார், அங்கே விகாரை மத வழிபாட்டுக்கு சென்றவர்களை இடையூறு விளைவிக்கும் வகையில் ஒட்டுமொத்த சிங்களத்தினுடைய மனங்களை பாதிக்கும் வகையில் அங்கே மக்கள் கூடினார்கள் என்று கூறியிருக்கிறார்கள். அப்போ ஏதோ விடயம் நடைபெறுவது போல் தெரிகின்றது. விகாரைகள் கட்டியிருந்தாலும் புதிய கட்டடம் துறக்கப்பட்டாலும் அங்கே அவருக்கு இவ்வளவு மனம் உடைந்து போய் நிற்பது போல் இருக்கின்றது. என்ன காரணத்துக்காக சரத் வீரசேகர அவ்வாறு கூறினார்? உண்மையில் சரத் வீரசேகர, உதயகம்மன் பிள்ளை, விமல் வீரவன்ச போன்றவர்களுக்கு அரசியல் இனவாத ரீதியாகத்தான் அவர்கள் அரசியலை செய்து வருகின்றார்கள். அவர்கள் நாங்கள் ஏற்கனவே பல சந்தர்ப்பங்களை கூறியிருக்கின்றோம், ஒரு தென்னிலங்கையிலே அவர்களுக்கு வாக்களிக்கின்ற மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். தாங்கள் வாக்களித்து தெரிவு செய்கின்ற தங்களுடைய பிரதிநிதிகளான சரத் வீரசேகர, விமல் வீரவன்ச, உதயகம்மன் பிள்ளை போன்ற இனவாதிகள் அவர்கள் உங்களுடைய அதாவது வாக்களிக்கின்ற உங்களுடைய பிரதேசத்தினுடைய முன்னேற்றத்துக்காகவும் உங்களுடைய எதிர்காலத்துக்காகவும் இன்று இலங்கையிலே இன்றைய பொருளாதார நெருக்கடி நிலைமை என்பது எதிர்காலம் ஒரு உத்தரவாதப்படுத்தப்படாத ஒரு அச்சுறுத்தல் நிலையை நோக்கி இலங்கையினுடைய நிலைமை நகர்ந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் இன்று தொடர்ச்சியாக நாட்டை விட்டு வெளியேறுபவர்களுடைய எண்ணிக்கை என்பது தொடர்ச்சியாக, அதாவது நிபுணர்கள் மட்டுமல்ல, தொழில் முனைவோர் மட்டுமல்ல, சாதாரண மக்கள் கூட நாட்டை விட்டு வெளியேறுகின்ற அளவுக்கு நிலைமை மோசமடைந்து கொண்டிருக்கின்றது என்று சொன்னால் அந்த எதிர்காலத்தினுடைய உத்தரவாதப்படுத்தக்கூடிய ஒரு நிலைவேறான அபிவிருத்தியை நோக்கி முன்கொண்டு செல்லுகின்ற திட்டங்களை கொண்டு வருவதற்கோ இல்லை உங்களுடைய பிரதேசம் சார்ந்த அபிவிருத்தியை மேற்கொள்வதற்கோ இல்லை உங்களுடைய சகவாழ்வை உறுதிப்படுத்தக்கூடிய நடவடிக்கை, அதுதான் உங்களுடைய பிரதிநிதியுடைய கடப்பாடு. உங்களுடைய வாக்குகளால் தெரிவு செய்யப்படும், அது உங்களுடைய எங்களுடைய எவருடைய இருந்தாலும் நாங்கள் வாக்களித்து தெரிவு செய்கின்ற பிரதிநிதியுடைய தலையாய கடப்பாடு என்பது அந்த வாக்களித்த மக்கள் சார்பாக இந்த விடயங்களை நிறைவேற்றுவதுதான் முதன்மையான கடப்பாடு. ஆகவே சரத் வீரசேகர, உதயகம்மன் பிள்ளை, விமல் வீரவன்ச போன்றவர்களுக்கு வாக்களிக்கின்ற சிங்கள மக்கள் நீங்கள் அதை சிந்தித்து பாருங்கள். இப்படி இவர்கள் கடந்த காலத்திலே மக்கள் பிரதிநிதிகளாக இருந்தபோது இவற்றில் எதையாவது சிரமேற்கொண்டு
நிறைவேற்றி இருக்கின்றார்களா? இல்லை. அதை கடந்து இப்படியாக ஒரு மக்கள் பிரதிநிதித்துவத்தினுடைய ஆரோக்கியமான அளவுகோலினூடாக மதிப்பிட்டு மறுமுறை தங்களுக்கான ஒரு அங்கீகாரம் வழங்கக்கூடிய அளவுக்கு சிந்திக்க விடாமல் இனவாத ரீதியாக தங்களை ஏதோ புனிதர்களாக காட்டிக்கொள்ளக்கூடிய சிங்களத்தினுடைய காவலர்களாக காட்டிக்கொள்ளக்கூடிய செயல்பாடுகளைத்தான் சரத் வீரசேகர போன்ற இனவாதிகளுடைய பிரதான செயல்பாடாக இருந்து வருகின்றது. அந்த வகையில் அவர்களுக்கு சொல்லுவார்கள், அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பத்தை இந்த விடயம் ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றது. இதில் நாங்கள் 2 விடயத்தை பார்க்கணும். ஒன்று, அவர் குறிப்பிடுகின்ற விடயம் இன்று வரை எங்களுடைய தமிழ் தரப்பினர் யாருமே அதை கண்டிக்கவில்லை. ஒரு தமிழ் இனவாத கும்பல் ஒன்று அங்கே தையிட்டியிலே நடைபெற்ற அந்த விடயங்களை தடுத்து நிறுத்தி இருக்கின்றது. தையிட்டியிலே இன்று இந்த அரசாங்கம் கூட ஏற்றுக்கொண்டிருக்கின்றது. தையிட்டி பகுதியிலே அந்த விகாரை அமைக்கப்பட்டிருக்கின்ற அந்த பிரதேசத்துக்குள் தமிழ் மக்களுடைய காணிகள் அங்கே அபகரிக்கப்பட்டிருக்கின்றது, தமிழ் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பதை இந்த அரசாங்கம் ஏற்றுக்கொண்டிருக்கின்றது. அப்படி ஏற்றுக்கொண்டிருக்கின்ற நேரத்தில் ஒரு பாதிக்கப்பட்ட தரப்பாக அந்த மக்கள் அங்கே நீதி கோரி போராடுகின்ற போது அதை ஒரு இனவாத கும்பலாக இல்லை ஒரு வன்முறை கும்பலாக சித்தரிக்கின்ற சரத் வீரசேகரனுடைய பேச்சுக்கு இன்று வரை தமிழ் தரப்பிலே எவருமே கண்டிக்கவில்லை. அது வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விடயம். இந்த நாட்டிலே சிங்களவர்கள் என்பதற்காக எண்ணிக்கையிலே பெரும்பான்மையாக இருக்கின்றார் என்பதற்காக தமிழ் மக்கள் அடங்கி போக வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களுடைய ஒரு அடிமை சாசனத்துக்குள் தமிழ் மக்கள் கட்டுண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. தங்களுடைய மண்ணிலே தங்களுடைய சுயநிர்ணய உரிமை அடிப்படையிலே தங்களுடைய சகல விடயங்களையுமே மேற்கொள்வதற்கு உரித்துடைய ஒரு தேசிய இனமாகத்தான் எங்கள் தமிழ் மக்கள் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய மண்ணிலே ஒரு விகாரை ஆக்கிரமித்து கட்டிவிட்டு அந்த விகாரையில நீங்கள் என்ன வேண்டும் என்றாலும் செய்வீர்கள், அதை நாங்கள் மௌனமாக வேடிக்கை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்தார் இதை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். முதலிலே தமிழ் தரப்பு இந்த விடயத்தை கண்டிக்காததுக்கு நாங்கள் தமிழ் தரப்புக்கு இந்த இடத்திலே நாங்கள் ஒரு மிக ஒரு வன்மையான ஆட்சேபத்தையும் கண்டனத்தையும் நாங்கள் இந்த இடத்துல பதிவு செய்ய வேண்டியிருக்கின்ற மக்கள் இதை சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏட்டிக்கு போட்டியாக சரத் வீரசேகருக்கு அரசியல் செய்கின்ற விடயம் அல்ல. நாங்கள் எந்த இடத்துல இதை செய்ய வேண்டுமோ அதை நிச்சயம் செய்தி ஆக வேண்டும், அதை பதிவு செய்தி ஆக வேண்டும். கையிட்டியிலே உரிமைக்காக போராடுவதை விட இது மிக முக்கியமான விடயம். தமிழ் மக்களை ஒரு நீதி கோரி உரிமை கோரி போராடுகின்ற அந்த மக்களை ஒரு வன்முறை கும்பலாக ஒரு இனவாத கும்பலாக சித்தரிக்கின்ற அந்த சரத் வீரசேகரனோட பேச்சை முதன்மையாக கண்டித்திருக்க வேண்டும். அப்போதுதான் அந்த விடயம் முன்னிலைப்படுத்தப்படும். நாங்கள் யார் எதற்காக போராடினோம் என்று. இல்லை என்று சொன்னால் சிங்கள தேசமும் வெளியுள்ளத்தாருடைய பார்வையிலும் அதிலே ஏதோ ஒரு விடயம் இருப்பதாகத்தான் பார்ப்பார்கள். 2வது விடயம், இது ஒரு பௌத்த சிங்கள நாடு. அந்த பௌத்த சிங்கள நாட்டிலே ஒரு பௌத்த விகாரையிலே ஒரு விடயங்களை செய்வதற்கு தடை ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. இதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறுகின்றார். அவர்கள் இதை நோக்கித்தான் ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்டதற்கு பிற்பாடு அவர்களுடைய நகர்வுகள் சென்று கொண்டிருக்கின்றது. இலங்கை முழுவதும் பௌத்த சிங்கள நாடாக காட்டுவதற்காகத்தான் சிங்களவர்களே இல்லாத பிரதேசங்களில் எல்லாம் பௌத்த விகாரைகளை அமைத்துவிட்டு, அதுவும் வானுயர்ந்த பிரம்மாண்டமான பௌத்த விகாரைகளை அமைத்துவிட்டு எதிர்கால சந்ததியினருக்கு, ஏனால் எங்களுடைய தமிழ் தேசிய அரசியல் என்பது ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்டதற்கு பிற்பாடு தமிழ் மக்களை மிஞ்சி இருக்கின்ற அந்த கோமணத்தை முருவி அம்மனமாக சிங்களத்துக்கு முன்னால் கொண்டு போய் கூனி குறுகி விடுகின்ற அளவுக்கு தான் இந்த 15 ஆண்டு கால அரசியல் என்பது சென்றிருக்கின்றது. அவர்களுக்கு தெரியும் தமிழ் தேசிய அரசியல் என்பது தமிழ் மக்களை தங்களுடைய காலடியிலே கொண்டு வந்து சரணாகதியாக கொண்டு வந்து விடுவார்கள் என்று வீரசேகர போன்றவர்களுக்கு நிச்சயமாக தெரியும். அதன் காரணமாகத்தான் அவர்கள் இருமாப்போடு இருக்கின்றார்கள். இன்று கொக்கரிக்கின்ற ஒரு கணிசமான ஒரு கொஞ்சம் பேர் இருந்து அவர்கள் கூறுவதை போன்ற ஒரு இனவாத கும்பல், ஒரு வன்முறை கும்பலை என்று அவர்கள் கூறுவதை போன்று கருதுகின்ற ஒரு தரப்பினர் ஒரு குறுக்கப்பட்ட காலத்தோடு சோர்ந்து விடுவார்கள். உரிமை கோரி போராடுகின்ற அந்த மக்கள் துவண்டு விடுவார்கள். அதற்கு பின்னர் நாங்கள் நினைத்ததை நடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். அப்போது வருகின்ற தலைமுறைக்கு இந்த பாருங்கள், தையிட்டியிலே விகாரை இருக்கின்றது, முல்லைத்தீவிலே இருக்கின்றது, இலங்கையிலே இல்லாத மிக பிரமாண்டமான விகாரை தையிட்டிலும் முல்லைத்தீவிலும் இருக்குன்னு சொன்னால் ஒட்டுமொத்த இலங்கையும் சிங்கள தேசம், தமிழர்கள் வந்தேறு குடிகள். அப்ப எந்த வரலாற்றுமே போராட்ட வரலாறு கடந்த கால வரலாறு எதுவுமே தெரியாது. அந்த வரலாற்றை சொல்வதற்கு தமிழர்களுடைய அதுக்கான ஒரு ஆர்வமும் இல்லை, அதற்கான எந்த எத்தனைப்புகளும் இல்லை, அதற்கான இந்த வரலாற்று சுவடுகளை கூட நாங்கள் பேணி பாதுகாக்கவில்லை.
ஆகவே வருங்கால சந்ததிக்கு சிங்கள தேசம் சொல்கின்ற இந்த கட்டுக்கதைகள்லாம் உண்மையாக மாறும். அதை நோக்கித்தான் அவர்கள் இன்றல்ல, அவர்கள் இன்னொரு 20-30 ஆண்டுகளுக்கு பின்னர் வருங்கால சந்ததிக்கு ஒட்டுமொத்த இலங்கையுமே பௌத்த நாடு என்பதை சின்னங்களின் ஊடாக உறுதிப்படுத்துவதற்காகத்தான் திட்டமிட்டு இந்த ஆக்கிரமிப்பை மேற்கொள்கின்றார்கள். ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்டதற்கு பிற்பாடு கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட பௌத்த விகாரைகள் வடக்கிலே அமைக்கப்பட்டிருக்கின்றன. வடக்கிலே இன்று கூறுகின்றார் எத்தனை ஆயிரம் சிங்கள குடும்பங்கள் இங்கே வடக்கிலே இருந்தது என்று. அந்த இத்தனை ஆயிரம் சிங்கள குடும்பங்கள் வடக்கிலே அவர்கள் பூர்வீக நிலத்துக்கு சொந்தக்காரர்கள் அல்ல, அவர்கள் அண்டி பிழைப்பதற்காக வந்தவர்கள். இன்று தென்னிலங்கையிலே ஒரு சுமார் 50 ஆண்டுகளுக்கு முன்னர் தென்னிலங்கையிலே மிக ஒரு வறுமையான பின்னடைந்த சமூகமாக தான் சிங்கள சமூகம் இருந்தது. இன்று எங்களுடைய யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த வணிகர்கள் பலர் தென்னிலங்கையிலே மாத்தறை போன்ற கடும் முற்றிலுமான சிங்கள பிரதேசங்களில் சென்று மளிகை கடை வியாபாரம் நடத்தி அந்த சிங்கள மக்களுக்கு வாழ்வளித்தவர்கள் எங்களுடைய வர்த்தகர்கள், எங்களுடைய வியாபாரிகள். அந்த பிரதேசத்திலே அவர்களுக்கு ஒரு அடிப்படையில் இருக்கின்ற சிறு வியாபார நிலையங்களை கடந்து அவர்களினால் பெரிய அளவில் வியாபாரத்திலே சோபிக்க முடியாத இல்லை அதை நடத்த முடியாதவர்களாகத்தான் அவர்கள் இருந்தார்கள். நாங்கள் கூறுகின்ற விடயங்கள் 100 ஆண்டுக்கு முற்பட்ட புராண கதை அல்ல. 1950ஆம் ஆண்டுக்கு பின்னரான காலத்திலே சிங்கள பகுதிகளிலே வர்த்தக நிலையங்களை, வியாபார நிலையங்களை நடத்தி பெரும் செல்வந்தர்களாகவும் முதலாளிமார்களாகவும் இருந்தது யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த பல எங்களுடைய வியாபாரிகள் தான், தமிழ் வியாபாரிகள். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே அப்படிப்பட்ட நிலைமையில் தான் 50 ஆண்டுகளுக்கு முன்னர் சுதந்திர இலங்கையின் காலத்திலே சிங்கள மக்களுடைய வாழ்வாதாரம் இருந்தது. அப்படிப்பட்ட நிலைமையிலே தமிழ் செல்வந்தர்கள் தமிழ் பிரதேசங்களிலே தங்களுடைய வாழ்வாதாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக இல்லை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவதற்காக தமிழ் பிரதேசங்களை அண்டி தமிழர்களை அண்டி வாழ்வதற்கு நிர்பந்திக்கப்பட்டவர்கள் சிங்கள மக்கள். அவ்வாறு வடக்கிலே வந்து குடியேறியவர்கள் தங்களுடைய பொருளாதார நோக்கத்துக்காக வந்து குடியேறியவர்கள் அந்த சிங்களவர்கள். அவர்கள் இங்கே வந்து குடியேறி விட்டார்கள் என்பதற்காக வடக்கிலே வந்து அவர்களுடைய பூர்வீக நிலம் என்று நாங்கள் கூறிவிட முடியாது. இடையிலே ஒரு வந்தருடிகளாக வந்த சிங்களவர்களை சுட்டி காட்டிக் கொண்டு போருக்கு முன்னர் 83ஆம் ஆண்டே நீ 83ஆம் ஆண்டை கூறுகின்றாய், அதற்கு முன் எப்போது வந்தார் என்று சொல்ல முடியுமா? 83ஆம் ஆண்டுக்கு முன்னர் இத்தனை ஆயிரம் சிங்கள குடும்பங்கள் இருந்தது. அதிலே முதலை கண்ணீர் வடிப்பதை போன்று 27,000 முஸ்லீம் குடும்பங்களும் இருந்தது. அவர்களுடைய காணிகள் எங்கே போனது? சிங்கள மக்களுடைய முஸ்லீம் மக்களுடைய காணிகள் எங்கே போனது? அவர்கள் எங்கே போனார்கள்? அவர்களை அங்கே மீள இருத்த வேண்டும், அவர்களுடைய உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்று அவர் பேசுகின்றார். இதெல்லாம் ஒரு அப்பட்டமான ஒரு இனவாதத்தை பேசுகின்ற செயல்பாடு. இவ்வாறு பேசுவதனூடாக சிங்கள மக்கள் மத்தியிலே அந்த சிங்கள இனவாதத்தை இப்போதும் நம்புகின்ற இல்லை இப்போதும் கட்டி காத்து கொண்டிருக்கின்ற அந்த தரப்பினரிடையே தங்களை ஒரு கதாநாயகர்களாக காட்டிக்கொள்வதற்கான பேச்சாகத்தான் இருக்கிறார். இதை ஒரு வெற்றி பேச்சாக நாங்கள் கடந்து சென்று விடக்கூடாது. உடனடியாக இதற்கான பதிலடிகளை எங்களுடைய தரப்பினர் வழங்க வேண்டும். ஆனால் இவர்கள் பதிலடிகளை வழங்க வேண்டிய இடத்துல வழங்க மாட்டார்கள். சும்மா ஆக்களே இல்லாத கதிரைகளுக்கு பேச்சு போட்டி நடத்திவிட்டு தங்களுடைய வரலாற்று கடமையை நிறைவேற்றுவதுதான் எங்களுடைய தமிழ் பிரதிநிதிகளுடைய ஒரு கடமையாக இன்று 16வது ஆண்டிலும் ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்டு 16வது ஆண்டிலும் அவர்கள் அந்த விடயங்களை செவ்வனை செய்து கொண்டிருக்கின்ற அந்த பின்னணியில சரத் வீரசேகர போன்றவர்கள் இப்படி பேசத்தான் செய்வார்கள். இந்த நிலைமை இருக்கின்ற நேரத்தில் ராமேந்திரன், தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது அனுரகுமார் தசநாயக்கா விகாரைகளை கட்டுவதை நிறுத்துவேன், இனி காணிகளை விடுவிப்பேன், இராணுவத்தினரை குறைப்பேன் என்று நடவடிக்கைகளையும் எடுப்பேன் என்று வாக்குறுதிகள் வழங்கியிருந்தார். அப்ப என்ன நடக்கின்றது இங்கே? இப்ப ஏனைய விடயங்களை விட இந்த தையிட்டி விடயத்திலே அனுரகுமார் தசநாயக்கா மட்டுமல்ல, இப்போது இந்த பௌத்த சாசனத்துக்கு பொறுப்பாக இருக்கின்ற அமைச்சர் உள்ளிட்ட பலர் இந்த விடயங்களை மிக தெளிவாக ஆணித்தரமாக தங்களுடைய நிலைப்பாட்டை கடந்த நாட்களில் வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். குறிப்பாக இந்த அனுர அரசாங்கம் அதை ஏற்றுக்கொண்டிருக்கின்றது. இதுவரை எந்த அரசாங்கமும் ஏற்றுக்கொள்ளவில்லை. டக்ளஸ் தேவானந்தாவோட அமைச்சராக இருந்து கொண்டு அவரும் சிங்கள தேசத்துக்கு வெள்ளையடிப்பைத்தான் செய்தார். அவர் கடத்தொழில் அமைச்சராக இருந்தபோது தான் தையிட்டியிலே நேரடியாக போறேன் ஆய்வு செய்கின்றேன் என்ற பெயரிலே அங்கே சென்று வந்தாரே தவிர அந்த மக்களுடைய வலிகளையும் வேதனைகளையும் அந்த மக்களுடைய காணிகள் பதிக்கப்பட்டதுக்கு ஒரு தமிழ் அமைச்சராக நின்று கொண்டு துணை நிற்கக்கூடிய அளவுக்கோ இல்லை அதை வெளிப்படுத்தக்கூடிய அளவுக்கு அவருக்கு முதுகெலும்பு இருக்கவில்லை. ஆனால் இப்போது அனுர அலைக்குள் ஆட்சி அதிகாரம் கைப்பற்றப்பட்டதுக்கு பிற்பாடு எல்லோருமே எதிர்த்தரப்பாக வந்ததுக்கு பிற்பாடு கடந்த தையிட்டி போராட்டத்திலே இபிடிபி டக்ளஸ் தேவானந்தான் தன்னுடைய கட்சிக்காரரை அனுப்பியிருந்தார்கள், போய் போராடுங்கள், இப்படினாலும் தமிழ் மக்களுடைய வாக்குகளை ஏமாற்றி பெறுவதற்கு ஒரு சந்தர்ப்பம், போய் சென்று வாருங்கள் என்று அவர் அனுப்பி வைத்திருக்கின்றார். அவை ஆட்சியிலே இருக்கின்ற போது அந்த தையிட்டியிலே ஒன்றும் நடைபெறவில்லை என்று சிங்களத்துக்கு வெள்ளையடிப்பு செய்தவர் இப்போது மக்களோடு போராடுவதற்கு தன்னுடைய ஏவல்களை அனுப்புகின்றார் என்று சொன்னால் இப்போ இதான் நிலைமை. ஆகவே அதை அனுர அரசாங்கம் ஏற்றுக்கொண்டிருக்கின்றது. இங்கே தமிழ் மக்களுடைய காணிகளும் அபகரிக்கப்பட்டிருக்கின்ற என்ற ஒரு விடயத்தை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். அது மிக முக்கிய விடயம். அதே நேரத்தில் இன்னொரு விடயத்தை கூறியிருக்கின்றார்கள், இதற்கு மிக விரைவிலே நாங்கள்
பௌத்த சாசன அமைச்சர் கூட மிக விரைவிலே தான் தையிட்டிக்கு நேரடியாக வந்து ஆய்வினை மேற்கொண்டு இதற்கான ஒரு நிச்சயமாக இந்த பாதிக்கப்பட்டவர்களுக்குரிய ஒரு நீதியை நாங்கள் வழங்குவோம் என்பதாக கூறியிருந்தார்கள். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா கடந்த வடக்கு விஜயத்தின் போது இடம்பெற்ற யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலும் இந்த விடயங்கள் பேசுபொருளாக்கப்பட்டது. அப்போது கூட தையிட்டி விகார இடம் மட்டுமல்ல, வடக்கு கிழக்கிலே இராணுவத்தினரால் அபகரிக்கப்பட்ட அத்தனை காணிகளும் உரிய மக்களிடம் கையளிக்கப்படும் என்ற ஒரு வாக்குறுதியை அவர்கள் வழங்கியிருந்தார்கள். இங்கல்ல பல சந்தர்ப்பங்களிலே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா உள்ளிட்ட ஏவிபியினுடைய முக்கியஸ்தர்கள் அவர்கள் இந்த விடயங்களை வாக்குறுதியாக வழங்கியிருந்தார்கள். ஆனால் இன்று என்ன நடந்திருக்கின்றது? இன்று பத்திரிகைகள் தலைப்பிடுகின்றன, முதுகில் குத்திய அனுர. அதுதான் உண்மை. தமிழ் மக்களுடைய முதுகில் குத்திய அனுர, நம்ப வைத்து கழுத்தறுத்த அனுர, அதுதான் உண்மை. இன்று தமிழ் மக்கள் நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம், அங்கே உங்களுடைய காணிகள் பறிக்கப்பட்டிருக்கின்றது, தமிழ் மக்கள் கொஞ்சம் அப்பாடா அவங்களாவது இதை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்களே, அந்த காணி அபகரிக்கப்பட்டிருக்கின்ற விடயத்தையாவது ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்களே, எப்படியாவது நீதி தருவாங்கன்னு நம்பிக்கொண்டிருந்த நேரத்தில் புதிதாக அமைக்கப்பட்ட அந்த கட்டிடத்தை மிகப்பெரிய ஒரு படை பந்தோபஸ்தோடு அதை திறப்பதற்கு இந்த அரசாங்கம் அனுமதித்திருக்கின்றது சொன்னால், அதுவும் தையிட்டி விவகாரம் என்பது ஒரு தேசிய அளவிலே மிக ஒரு பதற்றமான சூழலை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு விவகாரமாக மாற்றம் பட்டிருக்கின்ற ஒரு நிலைமையிலே இப்படியான ஒரு நிகழ்வை அரசாங்கம் தவிர்த்திருக்க வேண்டும் என்று அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கமாக இருக்கட்டும், அதுக்கு முற்பட்ட அரசாங்கங்களாக இருக்கட்டும், இன முருகல் நிலையை காரணம் காட்டித்தான் இந்த தமிழ் மக்களுடைய உரிமைக்கான கோரிக்கைகளை மலங்கடித்து வருகின்றார்கள். சம்பந்தன் அவர்கள் கூட அதைத்தான் சொல்லி வந்தார். நாங்கள் இங்கு எங்களுடைய உரிமைகளை கேட்டு போராடுகின்ற போது தென்னிலங்கையிலே அவர்கள் ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தும், ஆகவே நாங்கள் அவர்களை கோவப்படுத்தி விட்டு எங்களுடைய உரிமைகளை பெற்றுவிட முடியாது, ஆகவே நாங்கள் கொஞ்சம் அமைதியாகத்தான் இருந்தோடு காரியங்களை சாதிக்க வேண்டும் என்று இவர்களும் அவர்களுடைய குரலாக பேசினார்கள். இப்போது அனுர அரசாங்கம் ஒரு இன முருகலுக்கு வித்திடக்கூடிய சம்பவங்களை செய்வதனூடாக தங்களுடைய ஆட்சியினுடைய பலகீனங்களை மறைப்பதற்கு முற்படுகின்ற கடந்த கால ஆட்சியாளர்களுடைய ஒரு வழிமுறையைத்தான் இவர்களும் பின்பற்றுகின்றார்கள் என்று நாங்கள் இந்த இடத்திலே இந்த சம்பவத்தினூடாக நாங்கள் எங்களுடைய மக்களுக்கு எடுத்து கூற முடியும். ஏனால் நிச்சயமாக ஒரு பொறுப்பு வாய்ந்த ஒரு அரசாக இருந்தால், அவர்கள் ஒரு இனவாதம் வடக்கு கிழக்கு இலங்கையிலே வடக்கு கிழக்கு உள்ளிட்ட இந்த பகுதியிலுமே இனவாதம் இல்லை, இந்த இலங்கையர்களுடைய இன மத ரீதியான உரிமைகள் பாதுகாக்கப்படும் என்று சொல்லுகின்ற இந்த அனுரகுமார திசாநாயக்கா வடக்கு கிழக்கிலே தமிழ் மக்களுடைய ஆன்மாவோடு தொடர்பட்டு ஆன்மாவிலே மிகப்பெரிய ஒரு வடுவை ஏற்படுத்தக்கூடியதாக எழுந்து நிற்கின்ற அந்த தையிட்டி விகாரையிலே மேலும் ஒரு கட்டிடத்தை அந்த பகுதியிலே அமைக்கப்பட்டு திறந்து வைக்கின்ற விழாவை அவர்கள் அதை நிறுத்தி இருக்க வேண்டும். இன்னும் தமிழ் மக்களுக்கு சொல்லுகின்ற அதே போதனையை அந்த தரப்பினருக்கு சொல்லி இருக்க வேண்டும். இந்த விவகாரம் இப்போது மிகப்பெரிய ஒரு உணர்வுபூர்வமான விடயமாக மாறி இருக்கின்றது. இந்த நேரத்திலே நாங்கள் இந்த கட்டிடத்தை திறப்போமாக இருந்தால் அது மேலும் ஒரு இனமுறுகளை ஏற்படுத்தும், தமிழ் மக்களிடையேயும் ஒரு கசப்புணர்வை ஏற்படுத்தும், அதே நேரத்தில் தென்னிலங்கையிலும் இனவாதிகள் இதை பூதாகரப்படுத்துவார்கள். ஆகவே இந்த விடயத்தை இப்போது தவிர்த்து கொள்ளலாம் என்ற அடிப்படையிலே அவர்கள் அதை ஆலோசனை வழங்கி இருக்க வேண்டும், அதற்கான அனுமதியை தடுத்திருக்க வேண்டும். ஆனால் அதையும் மீறி அதை செய்கின்றார்கள் சொன்னால் இதற்காகத்தான் நாங்கள் கூறுகின்றோம், அனுரகுமார திசாநாயக்காவல்ல, ஆண்டவன் வந்தாலும் இலங்கையினுடைய அரியணையிலே ஒற்றையாட்சி அரசியலமைப்பு கீழ் சிங்கள பௌத்த பேரினவாதத்தினுடைய எடுபடியாக அந்த ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற அந்த இடத்திலே அனுரகுமார திசாநாயக்காவல்ல, ஆண்டவன் வந்தாலும் தமிழ் மக்களுக்கு விமோசனம் இல்லை. தமிழ் மக்களுக்கு எதையும் கிள்ளி கூட தெளிக்க முடியாதவர்களினார். ஏனென்றால் அவர்களுடைய அடிப்படை என்பது இந்தியாவிலே RSS என்கின்ற ஒரு தரப்பு தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு ஆட்சியை தீர்மானிக்கின்றது, அவர்களுடைய போக்கை தீர்மானிக்கின்றதை போன்று இலங்கையிலே எழுதப்படாத நியதியாக, இலங்கையினுடைய முடிசூடா மன்னனாக நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக ஒருவர் தெரிவு செய்யப்படுகின்றார் என்று கூறினாலும் அந்த ஜனாதிபதியை விட நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஒரு தரப்பாக சிங்கள பௌத்த பேரினவாதம் இருக்கின்றது. அந்த சிங்கள பௌத்த பேரினவாதத்தினுடைய ஒரு கையாளாகத்தான், அவர்களுடைய ஒரு பிரதிநிதியாகத்தான் இவர் செயல்படுகின்றார். ஆகவே அந்த தரப்பினரிடம்தான் முழு அதிகாரம் இருக்கின்றது என்பது இப்போது பட்டவர்த்தனமாக தெரிகின்றது. ஏனால் இவர்கள் மனப்பூர்வமாக இந்த விடயங்களை செய்ய முற்பட்டாலும் அந்த தரப்பினரை பகைத்து கொண்டு அனுரவினால் இந்த கதிரையிலே தொடர்ந்து இருக்க முடியாது. அதனால் அவர்களுடைய மனங்களை கோணாமல் நடக்க வேண்டும் என்றால் நீங்க தையிட்டியில இன்னொரு கட்டிடத்தை திறந்தால் என்ன, இதை செய்தால் என்ன விட்டு வேடிக்கை பார்க்க வேண்டிய. அவை தையிட்டி பகுதியிலே சட்டவிரோதமாக மேலும் ஒரு விகாரையை தடுத்து நிறுத்த முடியாத அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கத்தால் தமிழ் மக்களுக்கு எதையுமே கிள்ளி தெளித்து விட முடியாது என்பதை எங்களுடைய மக்கள் இந்த இடத்திலே ஆணித்தரமாக உணர்ந்து கொள்ள வேண்டும்.
நீங்கள் இவ்வாறு கூறுகின்ற நேரத்தில் சரத் வீரசேகர அவர் கூறியிருக்கின்றார், அனுரகுமார திசாநாயக்கா தமிழ் இனவாதிகளுடைய அழுத்தத்துக்கு அரசாங்கம் அடிபணிந்து செல்லுகிறது என்று கூறியிருக்கிறார். இனி பீகாருக்கு வந்த இராணுவத்தினர் இந்த போராட்டத்தை ஆரம்பித்தவர்களுடன் வெளியேறிவிட்டார்கள் என்று கூட கூறியிருக்கிறார்கள். எனக்கு சிரிப்பாகத்தான் இருக்கின்ற இவர்கள் நிலைப்பாடு. அப்படி என்றால் இந்த விடயங்களை பார்க்கும் பொழுது இப்போ உள்ளூராட்சி சபை தேர்தல் நடைபெறப் போகின்றது. ராமேந்திரன் 17 சபைகளையும் தாங்கள் பெற்றுவோம் என்று டில்வின் சில்வா கூட கூறியிருக்கின்றார். அதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? உண்மையில் யாழ்ப்பாணத்திலே உண்மையிலே ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்களும் இந்த விடயத்தை கூறினார். இப்போது ஜேபியினுடைய பொதுச் செயலாளர் டில்வின் சில்வாவும் அந்த விடயத்தை பதிவு செய்தார். வடக்கு கிழக்கில் ஜேவிபி வெற்றி கொடி நாட்டும், நாடு அனுரவோடு என்பதை போன்று ஊரும் அனுரவோடு தான் என்கின்ற ஒரு முழக்கத்தை அவர்கள் முன்வைத்திருக்கின்றார்கள். அந்த ஒரு விடயத்தை அங்கே ஊடகங்களுக்கு சொல்கின்ற போது வடக்கு கிழக்கு உள்ளிட்ட அத்தனை இடங்களையும் ஜேவிபி கைப்பற்றும். குறிப்பாக யாழ்ப்பாணத்தை குறிவைக்கின்றார்கள். அதுதான் மிகப்பெரிய ஒரு ஐயப்பாட்டை ஏற்படுத்தி இருக்கின்றன. ஏற்கனவே நாங்கள் கடந்த நிகழ்ச்சியில் கூறியிருந்தோம், அந்த யாழ்ப்பாணத்திலே சவால் அளிக்கக்கூடிய சபைகளிலே முதன்மையாக இருக்கின்ற தரப்பினருடைய வேட்பு மனுக்களை எவ்வாறெல்லாம் நிராகரிக்க வேண்டும் என்று, எப்படி இந்த தையிட்டி விகாரையை முழுப்பூசணிக்காயை சோற்றில உதைத்த மருதலிங்கம் பிரதீபன் என்கின்ற அந்த ஒரு இந்த சிங்கள அரசாங்கத்துக்கு சேவகம் செய்கின்ற அந்த மாவட்ட அரசாங்க அதிபரை வைத்துக்கொண்டு எவ்வாறு இந்த வேட்பு மனுக்களை நிராகரிக்க செய்ததோ அதனுடைய பின்னணி இப்போது விளங்குகின்றது. யாழ்ப்பாண மாநகர சபையிலே கடைசியாக அதிகாரத்திலே இருந்தது மணிவண்ணன் தரப்பு. ஆகவே இந்த தேர்தலிலே நிச்சயமாக அவர்களுடைய அந்த கடந்த கால செயல்பாடு என்பது இந்த தேர்தலிலே அவர்களுக்கான ஒரு அதிகப்படியான சந்தர்ப்பத்தை அதை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆகவே அவர்களை அந்த களத்திலிருந்து அகற்றி அந்த தங்களுடைய ஒரு வெற்றியை உறுதிப்படுத்தக்கூடிய அளவுக்கான நகர்வுகளை மேற்கொண்டிருக்கின்றனர். அதே போன்று வல்வெடுத்துறையும் முற்றுமுழுதாக அந்த சமூக மட்ட அமைப்புகளுடைய ஆதரவோடு சுயேட்சை குழு வெற்றி வருவதற்கான ஒரு வாய்ப்பு உணரப்படுகின்ற நிலைமையிலே அவர்களையும் ஒரு பின்கதவு வழியாக அவர்களுடைய வேட்புமனு நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று பல இடங்களிலே ஏவிபியினுடைய வாக்குகளை பிரித்து அவர்களுடைய அந்த நேரடியாக அந்த சபைகளை கைப்பற்றக்கூடிய ஒரு நிலைமைகளை யாரால் தடுக்க முடியுமோ அந்த இடங்களில திட்டமிட்டு அந்தந்த தரப்பினருடைய வேட்புமனுகள் நிராகரிக்க செய்யப்பட்டிருக்கின்றது. இதிலே பார்த்தீங்களானால் சுமந்திரன் தரப்பினுடைய வேட்புமனு எந்தவித பிசகும் இல்லாமல் முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. டக்ளஸ் தேவானந்தா தரப்பினுடைய வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது. இதை இந்த பின்னணியை சிந்தித்து பார்க்க வேண்டும். தமிழ் தேசிய பரப்பிலே இருக்கின்ற தரப்பினருடைய வேட்புமனுக்கள் ஆங்காங்கே திட்டமிட்டு நிராகரிக்கப்படுவதனூடாக அங்கே அவர்கள் இந்த போட்டியிட முடியாத ஒரு நிலைமை உருவாக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் சுமந்திரன் தலைமையிலான தமிழரசு கட்சியும் டக்ளஸ் தேவானந்தா தலைமையிலான இபிடிபி கட்சியும் அவர்களுடைய வேட்புமனுக்கள் இங்கு நிராகரிக்கப்பட்டதாக செய்தி இல்லை. அவர்களுக்கு இதெல்லாம் தெரியும் என்றும் கூற முடியாது. அதாவது இறுதி நேரத்தில் 17ஆம் தேதி வேட்புமனு தாக்கல், 16ஆம் தேதி கொண்டு வரப்பட்ட சட்ட திருத்தம் அவர்களுக்கு தெரியும் என்று நாங்கள் சொல்லிவிட முடியாது. ஏன்னால் இவர்கள் வெற்றி வருவதனால் அரசாங்கங்களுக்கு எந்தவித பழுதும் இல்லை. டக்ளஸ் தேவானந்தாவும் ஒன்றுதான், சுமந்திரனும் ஒன்றுதான். 2 பேருமே சிங்கள தேசத்து அடிவரடிகள். ஆகவே இவர்கள் வெற்றி வருவதனூடாக ஒருவேளை தொங்கு நிலைப்பாடு வருகின்ற போது திசை காட்டியோடு சேர்ந்து ஆட்சி அமைப்பதற்கு உடன்படக்கூடிய தரப்பினர் தான் சுமந்திரன் தரப்பும் டக்ளஸ் தேவானந்தா தரப்பும். ஆகவே தங்களுக்கு எந்த விதத்திலுமே பாதிப்பில்லாத தரப்பினரை அவர்கள் தெரிவு செய்திருக்கின்றார்கள். ஆகவே இப்படியாக பின்கத வழியாக சகல ஏற்பாடுகளை இது தமிழ்நாட்டிலே அழகிரி தான் இதை ஒரு பிரபலமானவர். அதாவது கருணாநிதியினுடைய மூத்த மகன் அழகிரி அவர்கள் தமிழ்நாட்டிலே ஒரு திருமங்கலம் இடைத்தேர்தல் என்று ஒன்று வந்தது. அந்த திருமங்கலம் ஃபார்முலா என்பது அங்கே இந்திய தேர்தலிலே ஒரு முன்மாதிரியாக பார்க்கப்பட்டது. அதாவது சொல்லி வைத்து அடிப்பார்கள். அந்த திருமங்கலம் இடைத்தேர்தலிலே இத்தனை லட்சம் வாக்குகள் வித்தியாசத்திலே திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் வெற்றி பெறுவார் என்று அழகிரி கூறினாரோ அந்த கூறிய அதே எண்ணிக்கையான வாக்கு வித்தியாசத்திலே அவர்கள் வேட்பாளரை வெற்றி பெற வைத்தார்கள் என்று சொன்னால் நாங்கள் காசு கொடுத்து பொருள் வேண்டுவதை போன்று ஒரு ஜனநாயக தேர்தலை கேலி கூத்தாக்கக்கூடிய ஒரு விடயம்தான் அது. மக்களுடைய மனங்களிலே என்ன இருக்கின்றது என்பதை யாருமே கணித்து விட முடியாது. நீங்களோ நானோ மக்களுக்கு அன்பளிப்பை வழங்கினாலும் அதை பெற்றுக்கொண்டு இறுதி நேரத்திலே வாக்களிக்கின்ற முடிவு அந்த தீர்மானம் என்பது மக்களுடைய கைகளில் இருக்கின்றது. ஆனால் அப்படிப்பட்ட ஜனநாயக உரிமையை கூட நிச்சயித்து அதை அறுவடை செய்ய முடியும் என்கின்ற ஒரு நிலைமை என்பது ஜனாதிபதியை கேலிக்குள்ளாக்குகின்ற விடயம். அவை தமிழ்நாட்டு அரசியலிலே திருமங்கலம் ஃபார்முலா என்பதே தொடர்ச்சியாக பின்வருங்காலங்களிலே பின்பற்றப்படுகின்ற அளவுக்கு நிலைமை மாறியது. சொல்லுவார்கள் இந்த தேர்தலிலே நாங்கள் இத்தனை வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி வருவோம், இத்தனை இடங்களை கைப்பற்றுவோம் என்று. அவ்வளவு தூரத்துக்கு அவர்களால் வேலை செய்ய முடியும். பணத்தை கொண்டு பணத்தை இறைத்து அந்த வெற்றியை அவர்கள் அறுவடை செய்ய முடியும் என்று சொன்னால் அதே விடயத்தை தான் ரில்வின் சில்வா விடயத்தோடு நாங்கள் ஒப்பிட்டு பார்க்க முடிகின்றது. அவர்கள் யாழ்ப்பாணத்திலே 17 சபைகளை கைப்பற்றுவதற்கு அவர்கள் அண்டர் கிரவுண்ட் வேலையை செய்திருக்கின்றார்கள். அதை உறுதிப்படுத்தி கொண்டுதான் அவர் இன்று ஆணித்தனமாக கொழும்பிலிருந்து கொக்கரிக்கின்றார். யாழ்ப்பாணத்திற்கு 17 சபைகளை நாங்கள் கைப்பற்றுவோம் என்று. ஆனால்
அவருக்கு தெரியவில்லை தமிழ் மக்கள் எப்படிப்பட்ட ஒரு மனநிலையிலே இவ்வாறான ஒரு நிலையிலே புடம் போடப்பட்டவர்கள் என்று. இன்று தையிட்டி விகார என்று தமிழர் பிரதேசங்களிலே ஒரு கௌதம புத்தர் ஒரு அமைதியினுடைய சொரூபம். இன்று கௌதம புத்தரை தமிழர்களுக்கு எதிரான ஒரு ஆக்கிரமிப்பு குறியீடாக 2009 மே 18 பின்னர் வடக்கு கிழக்கிலே கொண்டு வந்து அவர்கள் குந்த வைத்ததன் ஊடாக புத்தரையும் தமிழர்கள் வெறுத்தொதுக்குகின்ற ஒரு நிலைமையை அவர்கள் ஏற்படுத்தியிருந்தார்கள். சரி, புத்தர் ஒரு கடவுள் தானே, தென்னிலங்கையிலே வருகின்ற தமிழ் மக்கள் புத்தரை கும்பிடுகின்றார்கள். அப்படிப்பட்ட நிலைமையிலே வடக்கிலே நாங்கள் விகாரைகளை அமைத்தால் அங்கே இருக்கின்ற தமிழ் மக்களும் காலப்போக்கிலே மனம் மாறி கடந்த காலத்திலே தமிழ் பௌத்தர்கள் இருந்ததை போன்று இவர்களும் புத்தருக்கு சாம்பிராணி காட்டி வழிபடுவார்கள் என்று இவர்கள் நம்புகின்றார்கள் போல் இருக்கின்றது. ஆனால் ஒருபோதும் அது நடக்காது. இந்த கனவு ஒருபோதும் நடக்காது. தமிழ் மக்களுடைய மனங்களிலே இது தையிட்டியில் எழுந்திருக்கின்ற விகாரை, இந்த முல்லைத்தீவில் எழுந்திருக்கின்ற விகாரைகள், வடக்கு கிழக்கிலே 100க்கும் மேற்பட்ட விகாரைகள் அமைத்திருக்கின்றன சொன்னால் அது ஒரு நீங்காத வடுவாகத்தான் தமிழ் மக்கள் பார்க்கின்றனர். அதிலும் இப்போது இந்த அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கம் மாற்றம் என்ற பெயரிலே வந்து ஒரு ஒரு தமிழ் மக்களுடைய விடயத்தோடு உணர்வோடு சமாந்தரமாக பயணிப்பது போன்று காட்டிக்கொண்டு இந்த முதுகில் குத்திய வேலை செய்த பிற்பாடு தமிழ் மக்கள் மெல்ல மெல்ல ஏற்கனவே கடந்த 6 மாதத்திலே அவர்களுடைய அந்த ஒரு வேஷம் கலைந்து கொண்டிருக்கின்றது. அதாவது அனுரகுமார திசாநாயக்கா வந்தார், அவர் மீட்பர், அவர் இந்த விடயங்களை எல்லாம் மாற்றுவார், வந்த உடனே அவர்களிடம் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து பார்க்கத்தானே வேண்டும் என்று மக்களுடைய ஒரு 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 மென்மையான ஒரு பார்வை இருந்தது. ஆனால் சொன்னதை செய்தார்களா என்ற ஒரு ஒப்பிட்டு பார்க்கின்ற போது மக்களிடையே இவர்களும் கடந்த கால தரப்பினரை போன்று தங்களுடைய ஆட்சியை தக்க வைப்பதற்காக மக்களுக்கு எதிராக மக்கள் விரோத அரசாங்கமாக செயல்படுகின்றார்கள் என்பதை உணர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதை விட இந்த தையிட்டி விவகாரம் உள்ளிட்ட விடயங்களிலே இன்று வசாவிளானிலே உங்களுக்கு தெரியும், வசாவிளானிலே இத்தனை ஆண்டுகளாக மூடி கிடந்த பாதையை நாங்கள் திறந்து விட்டோம் என்று மார்தட்டியவர்கள் இன்று எத்தனையோ மாதங்கள் ஆகிவிட்டது. வீதியை மட்டுமே திறந்து விட்டு படம் காட்டியவர்களால் இந்த அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கம். வீதியை திறந்து விட்டு ஊரே விட்டு விட்டோம் என்பதாக இவர்கள் கணக்கு காட்டியவர்கள். ஆனால் இன்று 2 பக்கமுமே இராணுவ முகாம் இருக்கின்றது. வீதியை மட்டுமே திறந்து விட்டு அந்த காணி உரிமையாளர்களை தினம் தினம் அங்கலாய்க்க வைக்கின்றார்கள். அந்த வீதியூடாக சென்று தங்களுடைய காணிகளை ஒரு பார்க்கின்ற அந்த ஒரு கொடுமையை இவர்கள் நிகழ்த்தி இருக்கின்றார்கள். இன்று வரை அதுக்கு எந்த தீர்வும் இல்லை. இராணுவ முகாம் விரைவில் அகற்றப்படும், அந்த காணி உரிமையாளர்களிடம் கையளிக்கப்படும் என்று கூறினார்கள். இன்று எதுவுமே நடைபெறவில்லை. இன்று தையிட்டி விகாரை அங்கே நீதி வழங்கப்படும் என்றார்கள். மேலும் ஒரு கட்டடம் அங்கே திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது. இதையெல்லாம் தமிழ் மக்கள் இலகுவாக மறந்து விட மாட்டார்கள். இவர்கள் புலம்பெயர்ந்திருக்கின்ற சில இந்த என்பிபியினுடைய முரட்டு பக்தர்களை நம்பி, இல்லை இங்கே இருக்கின்ற ஒரு சில ஒரு அல்லக்கைகளை நம்பி அவர்கள் மார்தட்டி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் மே 6ஆம் தேதி தேர்தல், 7ஆம் தேதி அந்த தேர்தல் முடிவுகள் எண்ணப்படுகின்ற போது நிச்சயமாக இந்த நிலை மாற்றத்தை அவர்கள் உணர்வார்கள். தமிழ் மக்கள் யார் என்பதை அவர்கள் புரிந்து கொள்வார்கள். கிளீன் ஸ்ரீலங்காக மாற்றுவதற்கு கொஞ்சம் காலம் எடுக்கும் என்று தான் நிற்கிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் கூறுவது போல் ஒரு விளையாட்டான விடயங்கள் இல்லை, இவையாவுமே எங்களுடைய உறவுகளுடைய நாளாந்தம் அவர்கள் எதிர்நோக்கின்ற பிரச்சனைகள், இவற்றை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் என்று நீங்கள் கூறிய விடயங்களை கேட்கும் பொழுதுதான் வேதனையாக இருக்கின்றது. எங்களுடைய மக்கள் அப்படியான ஒரு தீர்ப்பை வழங்குவார் என்று நாங்கள் நம்பினாலும் எங்களுடைய மக்கள் ஒரு தடுமாற்றத்திலே மனமாற்றத்திலே இருக்கிற மக்கள் ஒரு விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் எங்களுடைய தமிழ் தேசியத்தை நாங்கள் பாதுகாக்கின்ற வகையில் எங்களுடைய தெரிவுகள் வாக்குகள் இருக்க வேண்டும். நாங்கள் இந்த மாற்றம் என்ற பெயரிலே இந்த விடயங்களோடு நாங்கள் கைகோர்த்து பயணிப்போமாக இருந்தால் இப்படியான விடயங்களையெல்லாம் தமிழ் மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்பதை சிங்கள தேசம் நிறுவுகின்ற ஒரு நிலைமை உருவாகும். ஜெனீவாவிலே சர்வதேச விசாரணையை மறுதளிக்கின்ற அனுர அரசாங்கத்துக்கு திசைகாட்டிக்கு தமிழ் மக்கள் வாக்களித்தார்கள். தையிட்டியிலே மேலும் ஒரு விகாரையை திறந்து வைத்த திசைகாட்டி அரசாங்கத்துக்கு தமிழ் மக்கள் வாக்களித்தார்கள் என்று சொன்னால் இத்தனை விடயங்களையும் ஒவ்வொரு திசைகாட்டிக்கு வடக்கு கிழக்கிலே விழுகின்ற ஒவ்வொரு வாக்கும் எங்களுடைய முள்ளிவாய்க்காலில் கொல்லப்பட்ட 1.5 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்களுக்கு நாங்கள் செய்கின்ற மிகப்பெரிய ஒரு துரோகம். வடக்கு கிழக்கிலே காணிகளை இழந்து இன்றும் போராடி கொண்டிருக்கிற அந்த மக்களுக்கு செய்கின்ற துரோகம். இன்று 5 ஆண்டுகளாக கிட்டத்தட்ட பல ஆயிரக்கணக்கான நாட்கள் வீதிகளிலே கண்ணீரும் கம்பளையுமாக தங்களுடைய உறவுகள் எங்கே என்று போராடுகின்ற அந்த மக்களுக்கு செய்கின்ற துரோகம். இன்று எத்தனையோ மாவீரர்கள் தங்களுடைய எதிர்கால எங்களுடைய எதிர்கால சந்ததி நிம்மதியாக இருக்க வேண்டும், சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்பதற்காக தங்களுடைய இன்னுயிரை தியாகம் செய்த 50,000க்கும் மேற்பட்ட மாவீரர்களுக்கு செய்கின்ற துரோகம். ஆகவே நாங்கள் மே 6ஆம் தேதி அளிக்கின்ற அந்த வாக்கு, நாங்கள் அந்த புல்லடி இடுகின்ற அந்த ஒரு நிமிடம், நாங்கள் அந்த புல்லடி இடுவதற்காக தலை சாய்க்கின்ற அந்த ஒரு கணப்பொழுது நாங்கள் எங்களுடைய உரிமையை மனதிலே நிறுத்தி கொண்டு நாங்கள் வாக்களிக்க வேண்டும். அதையும் கடந்து திசை காட்டிக்கு விழுகின்ற ஒவ்வொரு வாக்கும்
இவர்களுக்கு செய்கின்ற ஒரு துரோகமாகத்தான் இருக்கும். ஆகவே நாங்கள் துரோகிகளாக வாழப்போகின்றோமா, இல்லை நாங்கள் இனமானத்தோடு வாழப்போகின்றோமா என்பதை ஒவ்வொரு தமிழர்களுமே 6ஆம் தேதி நிரூபிக்க வேண்டிய ஒரு நிலைப்பாட்டை நாங்கள் இந்த இடத்திலே ஆணித்தரமாக வலியுறுத்துவதோடு, இந்த தையிட்டி விவகாரம் மட்டுமல்ல, எந்த ஒரு விடயத்திலுமே இந்த ஜேவிபி அரசாங்கமாக இருக்கட்டும், எந்த அரசாங்கம் வந்தாலும் தமிழ் மக்களுக்கு ஒரு விமோசனம் இல்லை. ஆகவே நாங்கள் தொடர்ச்சியாக எங்களுடைய இருப்பை தக்க வைக்க வேண்டுமாக இருந்தால் நாங்கள் சிங்களத்தோடு கரைந்து போகாமல் தமிழர்கள் தனித்துவமானவர்கள் என்பதை ஒவ்வொரு தேர்தலிலும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலுமே நாங்கள் நிலைநிறுத்தக்கூடிய அளவுக்கு எங்களுடைய தீர்ப்பு இருக்க வேண்டும் என்பதை இந்த இடத்திலே வலியுறுத்தி கூறிக்கொள்கிறோம். இதுவரை நேரமும் இணைந்து தையிட்டி விவகாரம் தொடர்பாக உயிரோடு தமிழ் உறவுகளோடு பாய்ந்து வந்தமைக்காக அன்பர்கள் சார்பாக நன்றியை கூறிக்கொண்டு நன்றி, வணக்கம். நிச்சயமான நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த பலங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.